தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. எந்த நடிகரை எந்த பாஜக திமுக இறக்கி விட்டாலும் பெரிய பாதாளத்துல விழுவாங்களே தவிர அவங்கள இறக்கி விட்டவங்க கயிறு கட்டி கூட மேலே ஏற்ற முடியாது. ஏன்னா நாங்க அந்த அளவு ஆழத்துல மக்கள் மனதில் ஊந்துட்டு இருக்கிறோம், அவ்வளோ உயரத்துல இருக்கிறோம். இது போட்டி இல்லை, நம்ம கறிக்கடையில விற்கிற போட்டி தான். அது சீப்பா கிடைக்குதுன்னு நினச்சிட்டு போட்டி வேற போட்டி வேற. இவனுங்க போட்டிக்கு வர முடியாது. ஆட்டுக்கறி கடையில போய் போட்டியை தான் வாங்கி சாப்பிடணும். இது நடக்கிற விஷயமா அப்பா? ஏப்பா மலை விஜய் மடுகு இது. நடிகர் தனுஷ் அவர்கள் 2031 முதலமைச்சராக வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்றாங்களே. பிரகாசமா இருக்குதா? சூரியனே வந்து அவங்க வீட்டுல உதிக்கிறாருன்னு கூட சொல்லுவாரு. அதெல்லாம் உண்மையா? ஏயா இல்லாததை இருக்கிறதாவும் இருக்கிறது இல்லாததாவும் இட்டு கட்டுறது தானே. அரசியல்ல ஒருத்த முன்னாடி வந்துட்டா அவருக்கு என்ன பேசணும், என்ன செய்யணும், சும்மா கிடக்கிற நாயை கழுதிய பேய கூட வந்து நிக்க வைக்கலாம். தனுஷ் அவர்கள் அரசியல் வரிகளை இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? பாதிப்பு அவனுக்குன்னு சொல்லாம சொல்றாயா, பாதிப்பு விஜய்க்கு இல்ல. இப்போ சொல்றவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான்னு சொல்லாத. அவருக்கு வரோம்னா நாங்க இந்த பூத்தாண்டிக்கெல்லாம் இப்ப இந்த மாதிரி பூத்தாண்டிக்கெல்லாம் பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. எதையும் தாங்கும் இதயம் விஜய். என்ன சொல்லுங்க, தளபதி ஏதோ தலைவிதி இத பத்தி பேசணும்னு பேசலாம் பாரு. அவனுக்கு தான் தலைவிதியே தவிர விஜய் தளபதி தான். அவனுக்கு தலைவிதி. இத பேசணுன்றதுக்காக நான் வாங்கின சம்பளத்துக்காக பேசுறேன்ல, அதுதான் அவருடைய விதி. யார்கிட்ட வாங்கிட்டு பேசுறாரு? நக்கீரன் விதி. யார்கிட்ட யார் வாங்கினாங்கன்னு நக்கீரனுக்கே தெரியுமே. நான் சும்மா வருவேனா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போடுங்கன்னு. வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, போதும். டாபிக்காவே இருக்காது. ஸ்டாலின் கேட்டிருந்தா இன்னும் அவமானப்பட்டிருப்பாரு. அந்த ஸ்டாலின் கேட்காத தொட்டு கொஞ்சம் மக்கள் அவர் மேல அந்த விசுவாசம் கொஞ்சம் இருக்குது. பழைய பஞ்சாங்கத்தினுடைய வரலாறை கொஞ்சம் வெட்டி பார்க்குறாங்க. இவன் பேச்ச கேட்டிருந்தா இவரை துப்புற மாதிரி அவரே மக்கள் தூக்கி இருப்பாங்க. ஸ்டாலினை நம்பாதே, உங்களை ஏமாற்றும் கெட்ட பையன் அவன் தான். விஜயை நீ நம்பு, அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, அது பொய்யே சொல்லாதது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. மேடம், நடிகர் தனுஷ் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு போட்டியா கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அது போல கட்சி ஆரம்பிச்சா ஒரு நல்ல வரவேற்பு இருக்குமா மக்கள் மத்தியில? விஜய்க்கு போட்டியா யார் ஆரம்பிச்சாலும் ஆட்டு போட்டிய கழுவி துண்ணா மாதிரி அது ஒரு அர்த்தம். இது போட்டி இல்ல, நம்ம கறிக்கடையில விற்கிற போட்டி தான். அது சீப்பா கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு போட்டி வேற போட்டி வேற. இவனுங்க போட்டிக்கு வர முடியாது. ஆட்டுக்கறி கடையில போய் போட்டியை தான் வாங்கி சாப்பிடணும். இது நடக்கிற விஷயமா அப்பா? ஏன்பா மலை விஜய் மடுகு இது. மடுகுக்கும் மலைக்கும் எத்தனை இமயமலைக்கும் மடுவுக்கும் எத்தனை ஏணி கட்டி இருப்ப? என்ன இதெல்லாம் நடக்கிற கதையா பேசுற நீங்க? நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியல் வருவதை மக்கள் ஆதரிப்பாங்களா இல்ல எதிர்ப்பாங்களா? மக்கள் ஆதரிக்கிறாங்களா? இதோ வரன்னு புலி வருதுன்னு சொன்னார் ரஜினி. அதேதான் இதுவும். மாமனாரும் மச்சானோ இது அண்ணாமலை சொன்னார் பார். எனக்கு அதுல இருக்குது ஓட்டு, இதுல இருக்குது, இவ்வளவு இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் இருக்குதுன்னு இல்ல, அவரு நைட்ல நிறைய துண்ணாவே காலையில டெய்லி எல்லாருக்கும் வர்றதுதான் அதெல்லாம். நடிகர் தனுஷ் அவர்கள் 2031 முதலமைச்சராக வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்றாங்களே. பிரகாசமா இருக்குதா? சூரியனே வந்து அவங்க வீட்டுல உதிக்கிறாருன்னு கூட சொல்லுவாரு. அதெல்லாம் உண்மையா? ஏயா இல்லாததை இருக்கிறதாவும் இருக்கிறது இல்லாததாவும் இட்டு கட்டுறது தானே
அரசியல்ல ஒருத்த முன்னாடி வந்துட்டா அவருக்கு என்ன என்ன பேசணும், என்ன செய்யணும். சும்மா கிடக்கிற நாயை கழுதிய பேய கூட வந்து நிக்க வைக்கலாம். ஆனா பேய வந்து நிக்காது, நாயம் வந்து நிக்காது. இப்போ சொல்றவங்களும் நிக்க முடியாது. அது வேஸ்டேஜ். அவுட்லைன்ல இருக்கான் பாப்பா. அவங்க இன்னும் இவருக்கு இன்னும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புரட்சி தலைவர் ஜெயலலிதா, விஜய் இவங்கெல்லாம் வந்த மாதிரி வந்துடுவாங்கன்னா, ஏய் மக்களுடைய மனதுக்குள்ளோ உங்களுடைய தேவை எவ்வளோ இருக்குதோ அந்த தேவையான தயா கிடைக்கும். என்னதான் எண்ணெய பூச்சிக்கின்னு மண்ணுல புரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். விஜய்க்கு ஒட்டுக்கிட்டேன்றதுக்காக நமக்கு ஒட்டோன்னு பிறண்டா இதுக்கு இருக்கிற ஜமாடிமா மயிர் கூட கொட்டி போயிடும். இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துலயே முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஒரு நடிகர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இப்ப எல்லா நடிகரும் இப்ப அரசியல்ல குதிக்கிறாங்களே, அது எப்படி பலிக்குமா அவங்க கனவுலாம்? நான் என்ன சொல்றேன், சந்துக்கு ஒரு ஆபீஸ் வச்சுக்கோங்க. இப்போ இனிமேல் வர போறவங்க என்ன பண்றீங்கன்னா, சந்துமணிக்கு சொந்துக்கு நம்பி புள்ளியார் இருப்பாரு. அந்த புள்ளியார் மாதிரி நீங்க என்ன செய்றீங்க, சந்துக்கு 4 முட்டை பசங்க கட்ட பசங்களை வந்து வச்சுட்டு தொடங்குங்க. தொடங்கி அப்பப்போ சந்துக்கு டெய்லி அன்னதானம் பண்ணு, மோர் தானம், அது இது என்னன்னா பண்ணி பார்த்துட்டு அதுல எத்தனை பண்ணி துண்ணுது, எத்தனை ஆடு மாடு துண்ணுது, எத்தனை மனுஷா துண்ணாங்கன்னு உங்களுக்கு கணக்கு வரும். அதுலயே நீ புரிஞ்சுக்கலாம். நீ ஏன் வேற ஏதோ பண்ற? அங்கங்க மன்றத்தை தர, அங்கங்க வாங்க ஒரு கிரவுண்டு சந்துக்கு. நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியல் வருகையில இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? பாதிப்பு அவனுக்குன்னு சொல்லாம சொல்றாயா, பாதிப்பு விஜய்க்கு இல்ல. இப்போ சொல்றவன் பாதிக்கப்பட்டு இருக்கிறான்னு சொல்லாத. அவருக்கு வரும்னா நாங்க இந்த பூத்தாண்டிக்கெல்லாம் இப்ப இந்த மாதிரி பூத்தாண்டிக்கெல்லாம் பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. எதையும் தாங்கும் இதயம் விஜய் எப்படியும் இருப்பாரு. சிறப்பு மிக்க போர்வாள். வாள்னா அவர் கையில இல்லை, அவருடைய மனசு. அந்த மனசு போர்வாளுக்கு யார் காரணம்னா, இந்த ஓட்டு போட்டு கொண்டு வந்தாங்களே அந்த மக்களுடைய மகிழ்ச்சியுடைய ஆரவாரம் தாயா இவரு. உங்ககிட்ட அந்த மாதிரி இருந்தா எடுத்து காட்டுங்களேன். ஒண்ணும் வேணாம், ஒரு சின்ன மகாநாடு நடத்துங்க, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போட்டு மக்களை உறவச்சு காட்டுங்க, அவங்களுக்கு ஊட்டுங்க. அதுல அதை பத்தி நீ தெரிஞ்சுக்க, கணக்கு எடுத்துக்கோ. சந்துக்கு எத்தனை பேர் வராங்க ஒரு நகரத்துல, ஒரு வட்டத்துல கணக்கு போட்டா மாவட்டம் கணக்கு எடுத்துக்கலாம். பாட்டிமா, இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நடிகர் தனுஷ் வந்து பாஜக தான் அரசியல் இறக்கி விடுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, தனுஷ் அவர்களை திமுக தான் இது போல இறக்கி விடுது, ஏன்னா விஜய் வந்து நேரா எதிர்க்க முடியல, அதனால ஒரு நடிகரை வச்சு அவரை இது பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருப்பா, எந்த நடிகரை எந்த பாஜக திமுக இறக்கி விட்டாலும் பெரிய பாதாளத்துல விழுவாங்களே தவிர அவங்கள இறக்கி விட்டவங்க கயிறு கட்டி கூட மேலே ஏற்ற முடியாது. ஏன்னா நாங்க அந்த அளவு ஆழத்துல மக்கள் மனதுல ஊண்டுட்டு இருக்கிறோம், அவ்வளோ உயரத்துல இருக்கிறோம். ஆகையினால இதுக்கெல்லாம் நாங்க பயந்தோம்னா கேடு, உங்களை மாதிரி கேடு கெட்ட முட்டாளுங்களுக்கு தான் இந்த யோசனை. புத்திசாலி இதை ஒரு நாளும் பேச மாட்டாங்க. முட்டாள். தனுஷ் அவர்களுக்கு முதலமைச்சர் தகுதி இல்லையா? அவருக்கு தானே அவ்வளவு ரசிகர் கூட்டம்லாம் இருக்கு. அவரு தகுதி இல்லைன்றது அவர் வாயிலே வருதே, நீயே சொல்லிட்டிய இல்லையான்னு. அப்ப இல்லைன்னு தான் அர்த்தம். உன் கேள்வியே இல்லைன்னு வருது. அவனுக்கு இல்லைன்றதா நானே சொல்லுவேன். இல்லைன்னு சொல்றேன், இல்லையான்னு கேக்குறேன். கேக்குற இருந்தா இவனை பத்தி விமர்சிக்க வேண்டிய வேலை இல்லையா? ஒருத்தர் விமர்சிக்கிறான்னா, இதை பாரு, நான் உன்னை இப்படி காட்டும் போது 2 விரல் உன்னை பார்க்கின்றது, மீதி 3 என்ன உன்னை எக்ஸ்ட்ரா பார்க்குது. அதையே இந்த மாதிரி முட்டாள் ஜனங்களுக்கு தெரியல. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு முறை ஆள்காட்டி விரல் காட்டும் போது கட்டை விரலும் ஆள்காட்டி உன்னை பார்க்குது. நீ பாரு, மீதி 3 யாரை பார்க்குது? என்ன பார்க்குது. அதுதான் ஒண்ணு வேஸ்ட்ன்றது அர்த்தம். இப்போ விஜய் அவர்களே எல்லாரும் தளபதின்றாங்க. அவர் தளபதி இல்ல, அவர் ஒரு தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் பேசியிருக்காரு. நக்கீரன் இல்லையா, அவரு பேசி இருக்கிறதுல ஒரு கணக்கு என்ன தெரியுமா, இத பத்தி பேசணும்னு பேசலாம் பாரு, அவனுக்கு தான் தலை விதியே தவிர விஜய் தளபதி தான், அவனுக்கு தலை விதி. இத பேசணும்ன்றதுக்காக நான் வாங்கின சம்பளத்துக்காக பேசுறேன்ல,
அதுதான் அவருடைய விதி. யார்கிட்ட வாங்கிட்டு பேசுறாரு? நக்கீரன் விதி. யார்கிட்ட யார் வாங்கினாங்கன்றது நக்கீரனுக்கே தெரியுமே. நான் சும்மா வருவேனா? கோழிய தொடைய சும்மா ஆடுமா? ஏதாவது ஒண்ணு இருந்தா ஆடும். ஒண்ணு உறவுகள், ஒண்ணு அன்பு, ஒண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இந்த நக்கீரன் இவருக்கு விதி இப்படி. அதனால இவரு என்ன பண்ணிட்டாரு, அடுத்தவங்களுக்கு விதி. எனக்கு வர்றத நான் உனக்கு வந்தா மாதிரி சொல்லிக்க வேண்டியதுதான். விஜய் அவர்கள் சினிமால மட்டும் இல்ல, இப்ப மக்கள்கிட்ட நடிச்சிட்டு தான் இருக்காரு. அவன் சரியான ஒரு நடிகன் அப்படின்ற போல உரிமையில பேசியிருக்காரு வாடா போடான்ட்டு. அவன் வாடா போடான்றது ஒரு நட்பு, ஒரு அன்பு வட்டம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு சொந்த பந்தம். இதை பாருங்க, நான் எல்லாரையும் வாங்க போங்கன்னுவேன், வாமா போமான்னு. ஒரு சிலரை பார்த்தா வாடி, டேய் வாடா. அது எப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பரஸ்பரத்துல வாடான்றது அது ஒரு அன்பளிப்பு, அன்பு. அதை எப்படி வேணாலும் பகிர்ந்துக்கலாம். தப்பா பகிர்ந்துக்கிட்டா வேற மாதிரி. அன்புல வாடா பாடின்னும் போது அது வேற மாதிரி. இதெல்லாம் குதர்க்கமா நினைக்க கூடாது. இப்போ 6 மாசம் முன்னாடி செத்து போன அந்த ஜனநாயக படத்தை மக்கள் போய் தியேட்டர்ல கொண்டாடிக்கிறாங்க அப்படின்ற போல பேசியிருக்காரு அவர் நக்கீரன் அவரு. எப்பா நான் தான் சொன்னேன், எனக்கு ஏதாவது கிடைக்கலன்னா கருவோட்டு காட்சி தந்துட்டா நான் வந்துட்டேன்னு உள்ள நுழையினேன். இல்ல ஏதாவது ஒண்ணு அவங்க தேடிக்கிட்டு தான்ப்பா இருப்பாங்க. இவங்க இப்ப தேடுதல்ல தான் இருக்காங்க. மக்களுக்கு சேவையிலையோ இப்போ இவர் செய்யறதுல ஐயா அப்படி செய்யாத இப்படி செய், ஒரு நற்பண்பு உள்ள ஒரு இது நற்செய்தியை மட்டும்தான் கொண்டு வரும். தீய செயல் உள்ளதுக்கு அதுக்கு தீங்க பற்றி தான் பார்த்து நடப்பு வரும். அதை நம்ம அவங்கள திருத்தவோ அவங்க வார்த்தைக்கு நம்ம பதில் சொல்லவோ அவசியமே இல்லை. காதே கேட்கலன்னுட்டு செவுடான்னு அவன் கேட்டான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நம்மள பேசலாம் பாரு, அவன் தான் செவுடுன்னு நினைச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா, கரூர் சம்பவம் அப்போ நான் அப்பயே சொன்னேன், அப்ப இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்கிட்டு. ஆனா அன்னைக்கு அவர் கேட்கல. அவர் விட்டதோட இதுதான் விளைவுதான் இப்போ இது போல பண்ணிட்டு இருக்காரு விஜய். அவன் கேட்டான் கேட்கலன்றதுக்கு இவனுக்கு எதுக்கு விருப்பம் இல்ல, கேட்கல. அவரால் தைரியம் இருக்கு, சமாளிக்க முடியும், சமாளிச்சாரு. உனக்கு பொறாம கரூர் சம்பவத்தப்ப அன்னைக்கே விஜய் ஜெயிலுக்குள்ள தள்ளிந்தா இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு அப்படின்ற போல அது தவறு. போறவன் போனா இருக்கிறவனுக்கு முடியலன்ற மாதிரி அவன் போறான், ஏறான், உட்கார்ந்தான். உன்னால இருக்க முன்னால முடிஞ்ச நீ ஏறு, இல்லைன்னா சும்மா கடை. அவன் ஏறிட்டான்னா திறமை, தெம்பு, தில்லு, மக்களுடைய செல்வாக்குல ஏறினான். உனக்குதான் முக்கியமான ஒண்ணுமே இல்லை. நீ ஒரு பொறாமையும் ஒரு மொண்டி. உனக்கு எதுக்குயா இந்த வாதம்? தேவையா? ஏறவன் போறவன் போனா இருக்கிறவனுக்கு முடியல, நீயும் போ. முடிஞ்சா போ, முடிவு எடுத்துடு, முடிச்சு வெற்றி விழா இத மாதிரி நீயும் கொண்டாடு. அதை யாரு போய் இவன் வெற்றியை நாங்க தடுக்கவா முடியும்? இல்ல பாட்டுமா, கரூர் சம்பவத்தப்பே விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டு அன்னைக்கே உள்ள தெளிந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிருக்க மாட்டாரு. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கல நான் சொன்னத அப்படின்னு நக்கீரன் கோபால் பேசியிருக்காரு. ஐயோ, ஸ்டாலின் கேட்டிருந்தா இன்னும் அவமானப்பட்டிருப்பாரு. அந்த ஸ்டாலின் கேட்காத தொட்டு கொஞ்சம் மக்கள் அவர் மேல அந்த விசுவாசம் கொஞ்சம் இருக்குது. பழைய பஞ்சாங்கத்தினுடைய வரலாறை கொஞ்சம் வச்சு பாக்குறாங்க. இவன் பேச்ச கேட்டிருந்தா இவரை துப்புற மாதிரி அவரே மக்கள் துப்பி இருப்பாங்க. நான் ஸ்டாலினை துப்பல, துப்பிக்கிட்டு இருப்பாருன்னு தான் சொன்ன வார்த்தைக்கு தான். இவர் பேச்ச கேட்டிருந்தா இவர் பேச்சு என்ன பெரிய இதுவா, வள்ளலா, சித்தரா, புத்தரா, இல்ல ஞானியா? ஒரு சாதாரண ஒரு பொறாமக்கார புத்தி கெட்ட மனுஷன். இவர் பேச்ச அவர் எப்படி கேட்பாரு? அவங்க புள்ள பேட்டையே கூட கொஞ்சம் யோசிச்சு கேட்கிறவரு, அவங்க அப்பா பேட்டையே கொஞ்சம் யோசிக்கிறவரு. இவன் பேச்ச வந்தவன் போனவன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு மு.க. ஸ்டாலின் இன்னும் அவ்வளோ மூளை கொஞ்சம் கம்மியா இருக்காரா? இல்ல, அவருக்கு நேரம் இப்போ நோ அவுட்லைன்ல ஆயிட்டாரு. அவர் நக்கீரன் கோபால் முதலமைச்சர் விஜய் மேலேயே இவ்வளவு வன்மத்தை கேட்கிறாரு. அப்படி என்ன பிரச்சனை? முதலமைச்சர் விஜய்க்கும் நக்கீரன் கோபாலுக்கு என்ன பிரச்சனை? அவர் வன்மைன்னா சந்தன கடத்தல் வீரப்பன் கிட்டேயே போய் உட்கார்ந்து பேசி செயல்பட்ட மனுஷன். அதுக்காக இந்த வன்மையா பேச சொல்லி மக்களுடைய தூண்டுதல் அப்படியே இருக்கலாம். இல்ல அவர் பேசணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காகவும் பேசலாம். அப்படி நம்ம இப்படியும் அப்படியும் தான் இருக்கலாமே தவிர நான் அதை ஒரு கருத்தா நான் சொல்ல முடியாது. மக்கள் மாற்றம்
இப்படிதான் மாற்றம் வரும்போது அவரும் கொஞ்சம் மாத்திக்கின்னு அப்படி இப்படிமா தான் பேசியிருப்பாரு. பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் இதை ஏன் பேசணும், அப்படி இல்லை இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்குமேன்னு கூட நினைக்கலாம். நக்கீரனுடைய கெத்து ஒரு கெத்து தான். ஏனென்றால் நான் சந்தன கடத்தல் வீரப்பனுடைய இதில் நான் நக்கீரன் கோவாவில் போய் பேசினது, நான் அதையெல்லாம் நான் ரொம்ப அப்பப்போ காலை பேப்பரும் மாலை மலரும் நான் பார்க்காமல் இருக்க மாட்டேன். அந்த மலர்ல எத்தனை பேர் மலர்ந்து இருக்காங்க, எத்தனை பேர் மொட்டா இருக்காங்க என்றதெல்லாம் சில குறிப்புகளை நான் சேகரித்து கொஞ்சம் முக்கியமானதை மெயினில் எடுத்துப்பேன். அதனால நக்கீரன் கோபாலை பற்றி எனக்கு அந்த சந்தன கடத்தல் வீரப்பன் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்க இதுவை படிப்பேன். அவங்க மனைவி மகள் அவங்கெல்லாம் போட்டியில நின்றுது அதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா அதை முக்கியமா படிப்பேன். அவங்க தவறு செஞ்சாங்க அவருடைய மனைவின்றது இல்லை, மாற்றம் அவங்க எப்படி இப்ப நிக்கிறாங்க புரியுதுங்களா மக்கள் கிட்ட அப்படின்றதெல்லாம் ஒரு டில்லு தான். அத மாதிரி இவருக்கு டில்லு அப்பவே இருந்தது. இப்போ இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த மாதத்துல முதல் வாரத்துல போயிட்டு கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறாரு. ஆமா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதை பத்தி ஒண்ணும் இல்லை, எல்லாரும் எதிர்க்கிறாங்களோ இல்லையோ தேவை இல்லை என்னும் போது இவர் அதை தான் செய்வாரு. இவர் எப்படி மாற்றி செய்வார்? மக்கள் நலனுக்காக வந்த சேவகன் இவரு. முதலமைச்சர்ன்றதை தவிர பொது நல சேவையினுடைய சேவக தலைவன் தான் சொல்லலாம். முதல் அமைச்சர் இரண்டாவதா இருக்கட்டும் ஐயா, சேவை செய்ய வந்தவர் அவர். ஏழை மக்களுக்காக தேவை உள்ளதை அவர் உயிருள்ள வரை முதலமைச்சர் என்றுதான் செய்யறாருன்னு இல்லை, உயிர் உள்ள வரை ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடக்கூடிய மண்ணின் மைந்தன், மாமடிந்தன், படித்தவர், பண்பாளர், மக்கள் விசுவாசம் உள்ளவர் என்பதை நான் இத்துடன் இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். அவர்கிட்ட போட்டி போட தகுதி இப்பொழுது இருப்பது யாருக்கும் கிடையாது. தலைதான் தளபதி நல்லனாலும் பரவாயில்ல. தளபதின்னா என்ன, தலைன்னா என்ன, பதின்னா பதவி, தலைன்றது தலை. அவரு எப்பவுமே தலைதான். எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸ்டாலினை நம்பாதே, உங்களை ஏமாற்றும் கெட்ட பையன் அவன் தான். விஜயை நீ நம்பு, அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, அது பொய்யே சொல்லாதது. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.